எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்யணும் நம்ம முடிவெடுத்துட்டா வழியில எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அதை கடந்து சென்று நமக்கான அந்த செயலுக்கான இலக்கை அடைய வேண்டும் அப்படின்று வள்ளுவர் பெருந்தகையை தெளிவுபட சொல்லியிருக்கார். அதன்படி நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு வகுப்பு தான் பார்க்க போறோம். அதற்கு டிஎன்பிஎஸ்சி சார்பாக உங்களை எல்லோரையும் அன்புடன் நான் வரவேற்கிறேன். கடந்த 2 வகுப்பா நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா 1773 முதல் 1947 வரை கொண்டு வரப்பட்டங்க சட்டங்கள் அனைத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்தோம். சரிங்களா? அந்த வகுப்பு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வகுப்பை பார்த்துட்டு வந்தால் தான் அடுத்தடுத்து வர்றதுக்கான வகுப்புகள் அதுக்கான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நாம் இந்திய அரசியலமைப்பு வகுப்பு பார்க்கலாங்க. இந்த இந்திய அரசியலமைப்புனா என்ன அப்படின்னு பார்க்கக்குள்ள, ஒரு நாட்டோட ஒரு நிர்வாகம் எந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சு செயல்படுதோ அந்த அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது ஒரு சட்ட புத்தகம் எங்கேருந்து உருவாச்சு, யார் உருவாக்கினாங்க, எப்படி உருவாக்கினாங்க, எதுக்காக உருவாக்கினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த அரசியலமைப்பு கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கை எங்கேருந்து பெறப்பட்டன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. அதாவது யுஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்ல தான் எடுத்துருப்பாங்க. ஏன் அங்கேருந்து எடுத்தாங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் தான் எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்குது. அந்த கொள்கையை வச்சு தான் நம்ம எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ புரியுதா ஏன் அங்கேருந்து எடுத்தோன்னு சொல்லிட்டு. இங்கிலாந்தில் அரசியலமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஆனால் அங்கே எழுதப்பட்டதான்னு கேட்டால் எழுதப்படாத அரசியலமைப்பு தான் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் எழுதப்பட்டது இருக்குது. அதை பின்பற்றி நாம் இங்கே எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்டு வந்திருக்கோம். ஏன் இந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எழுதப்படாமல் அரசியலமைப்பு இருந்தால் அது அவங்க சுய லாபத்துக்காக மாற்றிக்கிட்டே போகலாம். ஆனால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருந்தால் எவ்வளவு காலம் கடந்தாலுமே அந்த ஸ்டாலின் ஃபியூச்சரை மாற்றவே முடியாது. எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, பேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை நம்ம காலத்துக்கு தகுந்தவாறு சட்டம் திருத்த பண்ணி மாற்றிக்கலாமே தவிர அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு நம்ம அந்த கான்ஸ்டியூஷனை மாற்ற முடியாது. அதுக்காக தான் எழுதப்பட்ட அரசியலமைப்பை நாம் அந்த கொள்கையை எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ புரியுதையா அந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொள்கையை நம்ம அமெரிக்காவிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றது. சரிங்களா? இப்போ இந்த அரசியலமைப்பு யார் எழுதுனாங்க, எதுக்காக எழுதுனாங்க, இதன் பின்னணி என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் எப்போ முதல்ல இந்த அரசியல் அமைப்பு அப்படின்ற பேச்சு எடுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1927 லார்ட் பெர்கன்வுட் அப்படின்றவர் 1927 லார்ட் பெர்கன்வுட் அப்படின்றவர் இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுத தகுதி இல்லைன்னு சொல்லிடுவாரு. அரசியலமைப்பு எழுத தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். சரிங்களா? இத பொய்யாக்கணும் அப்படி இந்த கருத்தை பொய்யாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜவஹர்லால் நேருடைய தந்தை மோதிலால் நேரு 1928 காலகட்டத்தில் நேரு அறிக்கை விடுவார். சரிங்களா? இது பார்த்தோம்னா 7 அம்ச கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 7 அம்ச கொள்கை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநிலத்துக்கான தன்னாட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். தன்னாட்சி அதிகாரம் வேண்டும். 2வது பாத்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளோட கூடிய எங்களுக்கு சட்டம் வேண்டும். அடிப்படை உரிமையோட கூடிய சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். 3வது என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் எங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேண்டும், அதை நாங்களே எழுதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரு அறிக்கையில சொல்லிடுவாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா, இப்போ 1928 அந்த காலகட்டத்தில் 1919 உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, அதை நம்ம திரும்ப எப்படி புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 10 வருஷம் ஆனதுனால சைமன் குழு இந்தியாவுக்கு வருவாங்க. அந்த சைமன் குழு என்ன பரிந்துரைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போன வகுப்புல பார்த்தோம் போல மாநிலத்துக்கான தன்னாட்சி அதிகாரத்தை பிரிச்சு கொடுங்க, தன்னாட்சி அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கூட்டாட்சி ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைமன் குழு பரிந்துரையில சொல்லியிருப்பாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா 1929 காலகட்டத்தில் சைமன் குழு வருமா அவங்க பரிந்துரை தருவாங்களாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1930 இருந்து 32 காலகட்டம் வரைக்கும் வட்டமேசை மாநாடு நடைபெறும். ஏன் இந்த 30-32 காலகட்டத்திலிருந்து வட்டமேசை மாநாடு நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா, 1919 உருவாக்கப்பட்ட சட்டம் அடுத்தது ஒரு 10 வருஷம் கழிச்சு சட்டம் கண்டிப்பா கொண்டு வரும். ஆனா 29 தாண்டி போச்சு, சட்டம் வரல. அதன் அடிப்படையில் தான் 1930 இருந்து 32 வரைக்கும் 3 வட்டமேசை மாநாடுகள் நடைபெறும். இந்த 3 வட்டமேசை மாநாட்டிலையும் ஐஎன்சி இருந்தா மட்டும்தான் எடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு தெரிஞ்சிடும். அதன்படி நம்ம காந்தியடிகள்
பெல்காம் சிறையில் இருப்பார். 1930 வட்டமேசை மாநாடு நடக்கூட அவர் கலந்துக்க மாட்டார். அப்புறம் 31 வட்டமேசை மாநாடு நடக்கும். அதில் காந்தி கலந்துருப்பாரு. அந்த வட்டமேசை மாநாட்டில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்டவருக்கான தனி இடஒதுக்கீடு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் சொல்லுவாங்க. அது வந்து அம்பேத்கர் ஏற்றுப்பார். ஆனால் காந்தியடிகள் ஏற்றுக்க மாட்டார். அதனால அந்த மாநாட்டை விட்டு வெளியேறி வந்துடுவார். அப்படி வரக்குள்ள அந்த வெளியேறி வரக்குள்ளேயே நம்ம காந்தியடிகளை பிடிச்சி திரும்ப ஜெயிலில் போடுறோம் பெல்காம் சிறையில். ஆனால் அம்பேத்கர் ஏற்றுருப்பார்ல அந்த தாழ்த்தப்பட்டவர் அந்த ரிசர்வேஷனை, அதை எதிர்த்து நம்ம காந்தியடிகள் என்ன பண்ணுவோம், பெல்காம் சிறையில் வந்து உண்ணாவிரதமே இருப்பார். அந்த உண்ணாவிரதத்துக்குள்ள நம்ம நேரு அந்த மாதிரி நேரு போன்ற தலைவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நேராக அம்பேத்கர்கிட்ட போயிட்டு அம்பேத்கர் இது மாதிரி காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருக்காங்க, உங்களால் மட்டும்தான் சமாதானப்படுத்த முடியும், நீங்கள் போய் அவர்கிட்ட பேசுங்க, அவர் இது மாதிரி பண்ணிட்டே இருந்தாருன்னா, அவர் உண்ணாவிரதம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தாருன்னா அவர் உடல்நிலை பாதிப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள அம்பேத்கர் வந்து நேரடியாக போய் காந்தியை மீட் பண்ணுவாங்க. அப்படி சந்திக்கக்குள்ள அவர் என்ன சொல்லுவார்னா, மிஸ்டர் அம்பேத்கர், நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு வந்து ஆங்கிலேயர்கள் தர்றதை நான் வரவேற்கிறேன், ஆனால் தப்பு கிடையாது, நீங்களே ஏற்றுக்கிறீங்க, சரிதான். ஆனால் இதற்கு முன்னாடி இந்துக்களையும் முஸ்லீம்களையும் தனியாக பிரிச்சுட்டாங்க. இதன் பிறகு தாழ்த்தப்பட்டவரையும் தனியாக பிரிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. எவ்வளவோ கான்வர்சேஷன் நடக்குது. அவர் அம்பேத்கர் என்ன சொல்லிடுறாரு, இப்போ தான் நாங்கள் கீழே இருந்து மேலே வரதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க காந்தியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் மறுக்கவே இல்லை எதையுமே. அவங்க இப்போ தர ரிசர்வேஷன் நம்மளை பிரிக்கிறதுக்காக தராங்க. ஆனால் நம்மளுக்கு நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நாம எலெக்ஷன் வைக்கக்குள்ள உங்களுக்கு தனியாகவே ரிசர்வேஷன், அதாவது தாழ்த்தப்பட்டவருக்கு தனியாகவே ரிசர்வேஷன் அவங்க தரதை விட டபுள் பங்கா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுப்பாரு நம்ம காந்தியடிகள். அதன் அடிப்படையிலேயே ஒரு ஒப்பந்தம் உருவாகும். அந்த ஒப்பந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கும் இடையிலன்னு பார்த்தீங்கன்னா காந்திக்கும் நம்ம அம்பேத்கருக்கும் இடையில ஒரு பூனா ஒப்பந்தம் கிரியேட் ஆகும். சரிங்களா? அதை நம்ம போன வகுப்புலேயே பார்த்தோம். அதன்படி பார்த்தீங்கன்னா, சரி அம்பேத்கர் 3வது வட்டமேசை மாநாட்டில் போயிட்டு எங்களுக்கு தாழ்த்தப்பட்ட இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டு வந்துடுவார். அப்படி போயிட்டு இருக்குள்ள 30லேருந்து 32 வட்டமேசை மாநாடு முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டம் வரும். நம்ம முன்னாடி பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே 1934 எம்என் ராய் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அரசியல் அமைப்பு அந்த சட்டத்தை எழுதுறதுக்கு ஒரு நிர்ணய சபை வேண்டும். எப்படி அரசியல் அமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு ஒரு நிர்ணய சபை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யார் கோரிக்கை விடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்என் ராய் தான். அதாவது அரசியல் அமைப்பு சபை வேண்டும், அரசியல் நிர்ணய சபை வேண்டும், அரசியல் நிர்ணய சபை வேண்டும் சொல்லிட்டு எம்என் ராய் முதல்ல கோரிக்கை விடுக்கிறாரு. அவர் சொல்லுவார், எப்போ நாங்களே அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதிக்கிறோம்னு சொல்லிடுறீங்களே, எதை வச்சு எழுதுவீங்க, எப்படி எழுதுவீங்க, அந்த எழுதுறதுக்கு ஒரு சபை வேணும் இல்லையா? அப்போ அந்த சபை இருந்தால் தானே நீங்கள் அரசியல் அமைப்பு சட்டம் எழுத முடியும். அதனால் எங்களுக்கு ஒரு அரசியல் அமைப்பு நிர்ணய சபையை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாக கோரிக்கை வைக்கிறாருன்னு இந்த எம்என் ராய் தான். சரிங்களா? அதன்படி பார்த்தீங்கன்னா 1935 காங்கிரஸ் மாநாடு நடைபெறும். 1935 வந்து காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்துறதுக்கு அடித்தளம் அமைக்கும். சரிங்களா? சரி, நம்ம அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடித்தளம் அமைக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா 1936 பாசிப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானமே கொண்டு வந்துருவாங்க. எங்களுக்கு அரசியல் அமைப்பு நிர்ணய சபை வேண்டும் அப்படின்ற தீர்மானம் கொண்டு வருவாங்க. சரிங்களா? அரசியல் அமைப்பு நிர்ணய சபை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பாசிப்பூர் மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. சரிங்களா? அப்போ 1934 எம்என் ராய் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை வேணும்னு சொல்லிட்டு. 35 காங்கிரஸ் வந்து அடித்தளம் அமைச்சிருக்கு. அடுத்த வருஷமே நிர்ணய சபை வேணும்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் வருடாந்திர மாநாட்டில் தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்க. அதன்படி பார்க்கல 1938 நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அயலாரோட யாருடைய தலையீடு இல்லாமல் நாங்களே எங்களுக்கான சட்டத்தை ஏற்றிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அயலரின் தலையீடு இல்லாமல் நாங்களே இந்தியர்களே, அதாவது நாங்களே இந்தியர்களே எங்களுக்கான சட்டத்தை வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் எங்களுக்கான சட்டத்தை நாங்களே ஏற்றிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் காந்தி பாத்தீங்கன்னா 1939 தன்னுடைய ஹரிஜன்
ஹரிஜன் பத்திரிகையில ஒரே வழி அப்படின்ற கட்டுரைய, அதாவது 1922 காலகட்டத்தில இருந்து கடந்து வந்த அந்த அரசியல் அமைப்பு நிர்ணய சபை, நம்ம அரசமைப்பு சட்டம் வேணும் அப்படின்றத வலியுறுத்தி எப்படி அடிப்படை உரிமையோட கூடிய அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்றத நம்ம ஹரிஜன் பத்திரிகையில ஒரே வழி அப்படின்ற தலைப்புல கட்டுரையை நம்ம காந்தியடிகள் வெளியிடுவார். சரிங்களா? அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் உலகப் போர் வந்துடும். இப்போ 1939 1946 வரைக்குமே 2ஆம் உலகப் போர் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். முதல் உலகப் போர் எப்போ வந்தது? 1914 1918 வரைக்கும் முதல் உலகப் போர் வந்ததுன்னு தெரியும். இப்போ 1939 1946 வரைக்கும் 2ஆம் உலகப் போர் நடைபெறும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியருடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கிட்ட உதவி கேட்பாங்க. எங்களுக்கு நீங்க போர்ல உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ 1940 பார்த்தீங்கன்னா ஒரு லின்லித்கோ பிரபு ஒரு ஆகஸ்ட் நன்கொடையை வெளியிடுவார். யாரு? லின்லித்கோ பிரபு ஒரு ஆகஸ்ட் நன்கொடையை வெளியிடுவார். இந்த ஆகஸ்ட் நன்கொடையில் என்ன சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்தியாவும் இங்கிலாந்துமே 2 பேருமே ஒன்று சேர்ந்து இந்தியாவுக்கான சட்டத்தை ஏற்றி நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு? லின்லித்கோ பிரபு 1940 வெளியிட்ட ஆகஸ்ட் நன்கொடையில சொல்லிடுவாரு. இதை ஏதாவது ஏத்துப்பாங்களா? ஏன்னா நம்ம சுயாட்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ போர் நடக்குது, நீங்களே போர்ல தோக்க போறீங்க, நீங்க எப்படி எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க உங்க பங்கோட நாங்க ஏன் எழுதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதை முஸ்லீம் லீக்கும் நிராகரிச்சிடும், காந்தியும் நிராகரிச்சிடுவாரு. அதாவது காந்தினா ஐஎன்சியும் முஸ்லீம் லீக்குமே நிராகரிச்சிடுவாங்க இந்த ஆகஸ்ட் நன்கொடையும். அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ என்ன நடக்கும்? 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வரும். இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியர்களுக்கான நிர்ணய சபையை நாங்க ஏற்படுத்தி தரோம். எப்போ ஏற்படுத்தி தரோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியர்களான நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா, உலகப்போர் அதாவது 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுத உங்களுக்கு நாங்க பர்மிஷன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு சொல்லுவாங்க. ஆனா இதை காந்தியடிகள் ஒன்று சொல்லி விமர்சிப்பாரு. என்னன்னு விமர்சிப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்களே 2ஆம் உலகப் போர்ல தோக்க போறீங்க, நீங்களே இருக்கிற இடம் தெரியாமலே போக போறீங்க, நீங்க எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுத பர்மிஷன் தரீங்களா? அதனால நீங்களே திவாலாக போறீங்க, நீங்களே காணாம போக போறீங்க. அதன்படி இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை நம்ம காந்தியடிகள் ஒரு வார்த்தை சொல்லி விமர்சிப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரிப்ஸ் தூதுக்குழுவை திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்தியடிகள் சொல்லுவார். ஏன் சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்களே 2ஆம் உலகப் போர்ல தோக்க போறீங்க, நீங்க உங்க பேங்க் திவாலாக போகுது, நீங்க திவாலா ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு செக் போட்டு தந்தா என்ன, செக் போட்டு தரலனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்காக தான் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்தியடிகள் சொல்லுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா 1946 அமைச்சரவை தூதுக்குழு வரும். அமைச்சரவை தூதுக்குழு, இந்த தூதுக்குழு ரொம்ப முக்கியம். ஏன் இந்த தூதுக்குழு முக்கியம்னு கேட்டீங்கன்னா, இந்த தூதுக்குழு அமைச்சரவை தூதுக்குழுவின் அடிப்படையில தான் நாங்க இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஏற்படுத்தணும். சரிங்களா? இந்த அமைச்சரவை தூதுக்குழு ஒரு 3 பேர் வருவாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏவி அலெக்சாண்டர், கிரிப்ஸ் தூதுக்குழு வந்தாருல ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ், அப்புறம் 3 பாத்தீங்கன்னா சர் பெத்தி கிளாரன்ஸ். இந்த 3 பேருமே அமைச்சரவை தூதுக்குள்ள இருப்பாங்க. இது தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏவி அலெக்சாண்டர் தலைவர், இவங்க 2 பேரும் உறுப்பினர்களா இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த அமைச்சரவை தூதுக்குழு என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு சுதந்திரம் தரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதுனால இந்த அமைச்சரவை தூதுக்குழு இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்கு எதுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடைக்கால அரசு ஏற்படுத்தணும். நீங்க நாங்க எல்லாமே இந்தியர்கள் ஆங்கிலேயர்கள் எல்லாமே இந்தியாவை விட்டு வெளியேறிடுவோம், அதனால நீங்க ஒரு நிர்ணய சபை ஏற்படுத்தணும்னா நீங்க ஒரு இடைக்கால அரசு ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதன்படி இந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் அடிப்படையிலே
இந்த 1946 உருவாக்கப்பட்ட இந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் அடிப்படையில் தான் நம்ம இந்தியாவில் இடைக்கால அரசு கொண்டு வந்தாங்க. நேரு தலைமையில் இடைக்கால அரசு கொண்டு வந்தாங்க. ஏன் இந்த இடைக்கால அரசு கொண்டு வராங்கன்னு பார்க்கக்குள்ள நம்ம முன்னாடி சொன்ன போல தான், நாங்கள் ஆங்கிலேயர்களான நாங்கள் வந்து இந்தியாவை விட்டு வெளியே போகிறோம், நீங்கள் இதுக்கப்புறம் இந்தியாவை நீங்களே ஆட்சி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க, இந்திய அரசியலமைப்பு வேணும் தானே கேட்குறீங்க, நிர்ணய சபை வேணும் தானே கேட்குறீங்க, நீங்கள் எது தானே சொல்கிறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு இடைக்கால அரசு ஏற்படுத்தணும். அந்த இடைக்கால அரசு ஏற்படுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி இந்த 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் அடிப்படையில் செப்டம்பர் 2 1946 இடைக்கால அரசு ஏற்படுத்துவாங்க. இது யாருடைய தலைமையில்னு பார்த்தோன்னா நேரோட தலைமையில். சரிங்களா, நேரு தலைமையில் இந்த இடைக்கால அரசு ஏற்படுத்துவாங்க. இந்த இடைக்கால அரசு இப்போ ஏற்படுத்திட்டாங்க நேரு தலைமையில். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிர்ணய சபை ஏற்படுத்துவாங்க. சரிங்களா, இந்த செப்டம்பர் 2 1946 இடைக்கால அரசு ஏற்படுத்திட்டாங்க. இப்போ நிர்ணய சபை ஏற்படுத்தணும். சரிங்களா, அந்த நிர்ணய சபை எப்போ ஏற்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா இதே வருஷம் 1946 டிசம்பர் 6 1946. இது யாரு ஞாபகம் வச்சுங்க. இதில் தான் அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்துவாங்க. முதல்ல அரசியல் நிர்ணய சபை இப்போ டிசம்பர் 6 1946. கொஞ்சம் நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கக்குள்ள இந்த அரசியல் நிர்ணய சபை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருப்பார்ல, அதாவது 1934 எம்என் ராய் கேட்டிருப்பார்ல அரசியல் நிர்ணய சபை வேணும்ட்டு. அந்த எம்என் ராய் 1934 அரசியல் நிர்ணய சபை வேண்டும் கேட்ட கோரிக்கை எப்ப நிறைவேறுதுன்னு பாருங்க. இப்போ 1946 டிசம்பர் 6 தான் நிறைவேறுது. இப்போ அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்திட்டாங்க. இதன் பிறகு அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்திட்டாங்க. அதோட உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கணும்ல. அந்த உறுப்பினரை தேர்ந்தெடுத்துக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, எப்படி உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கக்குள்ள, அதாவது விகிதாச்சார அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் நம்ம பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்ஷியலி நாமினேட்டட் பார்ஷியலி எலெக்டட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்டைரக்ட் எலெக்ஷன் அதுவும் இருக்கு. அப்புறம் முதன்மை ஆணையர்கள் சார்பில் நியமிச்சிருப்பாங்க. இத்தனை விதமான நம்ம இந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம். விகிதாச்சார அடிப்படையில் நம்ம உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த விகிதாச்சார அடிப்படையில் 10 லட்சத்துக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக நம்ம உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி நாமினேட்டட் பார்ஷியலி எலெக்டட், இந்த சுதேச அரசுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறோம், பார்ஷியலி நாமினேட்டட் பார்ஷியலி எலெக்டட் பண்ணி அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். அதன் பிறகு முதன்மை ஆணையர்கள் சார்பில் ஒரு 3 பேர் தேர்ந்தெடுக்கிறோம். பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா, இந்த அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்திட்டாங்க. எப்படி தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள மொத்தமா எத்தனை உறுப்பினர்கள், 389 உறுப்பினர்கள் நம்ம இந்திய அரசியல் நிர்ணய சபையில இருக்காங்க. இந்த 389 பேர் எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள, நம்ம பார்த்தோம்ல விகிதாச்சார அடிப்படையில், அதாவது 11 மாகாணம் இருக்கு, அதுல 10 லட்சத்துக்கு ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. மாகாணத்தின் சார்பாக எத்தனை பேரு, 11 மாகாணம் இருக்கு. 11 மாகாணம் இருக்கா, அதுல 292 பேர். சரிங்களா, 11 மாகாணத்துல இருந்து 292 பேர். 565 சுதேச அரசு இருக்கு. 565 சுதேச அரசுல 73 பேர். நல்லா நோட் பண்ணிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு பார்த்துக்கல முதன்மை ஆணையர்கள் சார்பில் எத்தனை பேர், 3 பேர். இந்த 3 பேர் யாருன்னா கூர்க், அஜ்மீர், டெல்லி. சரிங்களா, இந்த 3 பேர் கூர்க், அஜ்மீர், டெல்லி அப்படின்ற இடத்துல இருந்து 3 பேர். பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தவங்க. மொத்தமா எத்தனை பேரு, 389 வந்து போச்சா. சரிங்களா, இதுதான் நம்ம அரசியல் நிர்ணய சபை
உறுப்பினர்களோட எண்ணிக்கை 389 பேர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இது எப்போன்னு பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி. சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரு கவுண்ட் வரும், அது நம்ம பிறகு அப்புறமா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 389 பேர் கூடி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இன்னும் கூடல சொல்றேன், சும்மா ஒரு பொதுவா சொல்றேன். இப்போ அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்திட்டாங்க டிசம்பர் 6ல. இப்போ முதல் கூட்டம், இந்த அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் கூடுது. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா, முதல் கூட்டம் எப்போ கூடுதுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர், அதே மாசம் டிசம்பர் 9ஆம் தேதி அதே வருஷம் 1946ல முதல் கூட்டம் கூடுது. சரிங்களா? இந்த முதல் கூட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, இப்ப 389 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 389 பேரும் கலந்துப்பாங்கன்னு கேட்டா கலந்துக்க மாட்டாங்க. இப்போ 389 பேர்ல முதல் கூட்டத்துல 211 பேர் தான் கலந்துருப்பாங்க. 211 பேர் தான் கலந்துருப்பாங்க. இந்த 211 பேர் கூடி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு கூடி ஒரு இடத்துல உட்காந்துருக்குள்ள யார் தலைமை ஏற்று நடத்தணும்னு ஒரு பேச்சு வரும்ல, அப்படி அந்த பேச்சு வரக்குள்ள அந்த கூட்டத்துல ஒரு வயசானவரா ஒருத்தர் இருக்காரு, அதாவது ஏஜ்டு பீப்புள் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சிங்கா. ஓகேங்களா? இவர் தான் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளா இருக்காரு. அப்போ டிசம்பர் 9 1946 முதல் கூட்டத்துல 211 பேர் கலந்துருக்காங்க. 211 பேர்ல கூடிய ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அதோட வயசான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சச்சிதானந்த சிங்கா இருக்காரு. இவரை தான் தேர்ந்தெடுத்து எல்லாருமே ஒருமானதா தேர்ந்தெடுத்து, நீங்க இந்த 211 பேரையும், இங்க கூடி இருக்கிறது 211 பேர், மொத்தமா இருக்கிறது 389 பேர். இந்த 389 பேரையும் உங்க தலைமை ஏற்று நீங்க நடத்துங்க, வழி நடத்துங்க, இந்த நிர்ணய சபையை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருமானதா சொல்றாங்க. சரிங்களா? இதோடைய நோக்கம், முதல் கூட்டத்தோட நோக்கம் என்னன்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தது. சரிங்களா? இந்த டாக்டர் சச்சிதானந்த சிங்கா தான் தற்காலிக தலைவர். இவரை ஒருத்தவங்க வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. யாரும் பாத்தீங்கன்னா ஜேபி கிருபாலினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க முன்மொழிஞ்சவங்க யாரு? ஜேபி கிருபாலினி. இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். இந்த ஜேபி கிருபாலினி என்ன செய்வான்னு பாத்தீங்கன்னா 1947 சுதந்திரம் கிடைக்கிறப்பையும் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக யார் இருந்திருப்பாங்க? நம்ம ஜேபி கிருபாலினி தான் இருந்திருப்போம். இந்த ஜேபி கிருபாலினி தான் நம்ம டாக்டர் சச்சிதானந்த சிங்காவை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு முன்மொழிவாங்க. சரிங்களா? அப்போ இந்த தற்காலிக தலைவரை ஒரு வயசானவரா, ஏஜ்டு பீப்புளா தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்ல, அந்த முறை எங்க இருந்து வந்துன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு அரசுல இருந்து. இந்த பிரெஞ்சு முறைப்படி தான் நம்ம இந்த சச்சிதானந்த சிங்காவை தேர்ந்தெடுத்தோம். புரியுதுங்களா? இப்போ முதல் கூட்டத்தோட கருப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் 9 1946 முதல் கூட்டம் கூடுது. அதுல 389 பேர்ல 211 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்துல நோக்கம், அந்த கூட்டத்தோட நோக்கம் என்னன்னா, நம்ம சபையை இந்த 389 பேரையும் வழி நடத்தி செல்ல ஒரு தலைவர் வேண்டும். அதனால நம்ம ஒரு தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நம்ம டாக்டர் சச்சிதானந்த சிங்கா. அவரை முன்மொழிஞ்சவங்க யாரு? ஜேபி கிருபாலினி. ஓகேங்களா? இது எந்த முறைப்படி எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு முறைப்படி தான் நம்ம இந்த தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்க்கக்குள்ள டிசம்பர் 10 1946 நம்ம டாக்டர் சச்சிதானந்த சிங்கா எதிர்பாராத விதமா இறந்துடுறாரு. அதன்படி பாத்தீங்கன்னா இரண்டாவது கூட்டம் எப்போ கூடுதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாளே கூடுது. டிசம்பர் 11 1946 கூடுது. அந்த கூட்டத்துல கருப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நிரந்தர தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் தான் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். நம்ம பார்ப்போம். அந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் அந்த அரசியல் அமைப்பு நிர்ணய சபையோட நிரந்தர தலைவரா நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 2 பேர் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுப்பாங்க, துணைத் தலைவரா. அவர் யாரும் பார்த்தீங்கன்னா வி டி கிருஷ்ணமாச்சாரி, ஹச்.சி. முகர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு சட்ட ஆலோசகர், அதாவது இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு ஒரு சட்ட ஆலோசகர் இருப்பாங்க. அவர் பேர் யார்? B.N. ராவ். சரிங்களா? B.N. ராவ். இதோடைய செயலாளர் ஒருத்தர் இருப்பாங்க, அரசு செயலாளர், அதாவது நிர்ணய சபையின் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா S.N. முகர்ஜி அப்படின்னு இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த அரசியல் நிர்ணய சபையை வழி நடத்திட்டு போவாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நம்ம அரசியல் அமைப்போட நிரந்தர தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 11 1946 நடந்த 2வது கூட்டத்துல முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்கக்குள்ள டிசம்பர் 13 1946 அதே வருஷம்
எல்லாமே டிசம்பர் மாசமே நடக்குது. டிசம்பர் 13, 1946 நம்ம ஜவஹர்லால் நேரு ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபையில வந்து சப்மிட் பண்ணுவார். நேருவின் குறிக்கோள் தீர்மானம். சரிங்களா? இந்த நேருவின் குறிக்கோள் தீர்மானம் எதுக்கு சப்மிட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரு வந்து நம்ம இந்தியாவில் இங்கே அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்திட்டோம், நம்ம சட்டம் எழுத தயாராகிட்டோம். சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள நேரு என்ன சொல்லிடுறாரு, என்னுடைய மனதுக்கு பொருந்துற மாதிரியே நம்ம சட்டம் எப்படி எழுதணும் அப்படின்றத வச்சு ஒரு பார்டர் அமைச்சு இந்த பார்டருக்குள்ள அதாவது நோட்டில் நம்ம பார்டர் போட்டு தானே எழுதுவோம், பார்டர் தாண்டி உள்ளரும் போக மாட்டோம் வெளியும் போக மாட்டோம், அதுதான் உள்ளே தானே எழுதுவோம், அதை தாண்டி போக மாட்டோம்ல, அந்த பார்டர் தாண்டி போக மாட்டோம்ல. அதே போல தான் நம்ம நேரு வந்து குறிக்கோளை விடுறாரு, நம்ம இந்தியாவுக்கான சட்டத்தை எழுத போகிறோம், அது எவ்வளவு காலம் கடந்தாலுமே நிலைத்து நிற்கணும். அதுக்காக என்னுடைய மனதுக்கு பட்ட மாதிரி நான் ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை உங்கள்கிட்ட தரேன், அதாவது அரசியல் நிர்ணய சபையில் வந்து ஒப்படைக்கிறேன். அந்த குறிக்கோள் தீர்மானம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதன்படியே சட்டம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிர்ணய சபையில் நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து சப்மிட் பண்ணுறாரு இந்த குறிக்கோள் தீர்மானத்தை. சரிங்களா? இந்த குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் ஜனவரி 22, 1947 அடுத்த வருஷம் நம்ம நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? டிசம்பர் 13, 1946 நேரு வந்து குறிக்கோள் தீர்மானத்தை வந்து பாஸ் பண்றாரு எங்க அரசியல் நிர்ணய சபையில. ஜனவரி 22, 1947 நம்ம அரசியல் நிர்ணய சபையால இந்த நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏத்துக்கிட்டாங்க. சரிங்களா? இப்போ மவுண்ட் பேட்டன் வருவார். ஜூன் 3 பிளான் படி மவுண்ட் பேட்டன் வருவார். மவுண்ட் பேட்டன் வந்து ஜூன் 3 பிளான் அதன்படி வருவார். இது ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது, அதாவது ஆங்கிலேயர் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் தர போறாங்க. ஆனா எப்படி சுதந்திரம் தராங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்போ பாகிஸ்தான் பிரிவினைவாதம் நிறைய கலவரமாக முடிஞ்சு முஸ்லீம் லீக்லாம் போராட்டம் நடத்துறாங்க, எங்களுக்கு தனிநாடு கோரிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டம் நடத்தாங்க. அதன்படி நம்ம மவுண்ட் பேட்டன் என்ன திட்டத்தை ஜூன் 3 திட்டத்தின் மூலமா என்ன சொல்றாரு, நாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் தரோம், ஆனா இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி நாங்க பாகிஸ்தானையும் இந்தியாவையும் தனியா பிரிச்சு உங்களுக்கான அரசியல் நிர்ணய சபை நீங்க எழுதிக்கலாம், இந்தியாவுக்கான அரசியல் அமைப்பை நீங்க எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா தான் உங்களுக்கு சுதந்திரம் தரோம். பாகிஸ்தான் ஒரு நாடா, இந்தியா ஒரு நாடா, ரெண்டுமே தனித்தனி நாடா பிரிச்சுதான் நாங்க உங்களுக்கு சுதந்திரம் தரோம்னு சொல்லிட்டு இந்த ஜூன் 3 திட்டத்துல சொல்லிடுறாங்க. அதன்படி பார்க்கக்குள்ள ஆகஸ்ட் 15, 1947 சரிங்களா? 1947 இந்தியாவுக்கான சுதந்திரம் கிடைச்சி போச்சு, இந்தியா சுதந்திரம் அடைந்தது. ஓகேங்களா? அப்போ பாத்துங்க, கிட்டத்தட்ட இப்போ ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா வந்து பூரணமா சுதந்திரம் அடைஞ்சு போச்சு, ஆங்கிலேயர்கள்லாம் இந்தியாவை விட்டு வெளியேறிட்டாங்க. இந்த வரலாறு, இந்த காலகட்டம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 1857. சரிங்களா? 1857 நம்ம என்ன பார்த்தோம் கடைசி வகுப்புல, பெரும்புரட்சி நடக்குது அப்படின்னு பார்த்தோமா, அதான் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ 1857 ஆரம்பிச்ச அந்த போராட்டம் எப்போ முடிவுக்கு வருது, இப்போ 1947 ஆகஸ்ட் 15 தான் அந்த போராட்டமே இப்போ முடிவுக்கு வருது. இப்போ நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சு போச்சு, நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா மாறிட்டோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு அரசியல் அமைப்பு எழுதுற அந்த சட்ட வேலைகள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. இப்போதான் நம்ம இங்கிலாந்தின் அந்த கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வந்துட்டோம், நம்ம யாருடைய கட்டுப்பாட்டுலாம் இனி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்ப சொல்ல முடியும், இப்ப கரண்டா இருக்கிறப்ப சொல்ல முடியும். ஆனா நம்ம ஒரு இறையாண்மை கொண்ட நாடா மாறிட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு நமக்கு சட்ட புக்கு வேணும். அந்த வேலையெல்லாம் நம்ம இந்திய அரசியல் நிர்ணய போய் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு இறையாண்மை கொண்ட நாடா தான் மாறிட்டோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த சட்டத்தின் மூலமா, அதாவது எழுதப்பட்ட சட்டத்தின் மூலமா நம்ம நிரூபிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில், 1947 காலகட்டத்தில். சரிங்களா? இப்போ ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்து நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்தது ஒன்று, அதாவது ஆகஸ்ட் 15 இங்கே வரும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, இது வந்து அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் முன்னாடி மொத்தம் 389 பேர் இருந்தாங்கன்னு பார்த்தோமா. அதில் இது 11 மாகாணம் முன்னாடி பாகிஸ்தானையும் இந்தியாவையும் சேர்த்து தான் இருந்தது.
ஆனா இப்போ இந்த 292 எத்தனை பேரா மாறுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி என்ன பார்த்தோம், 11 மாகாணம்னு பார்த்தோமா. ஆனா இப்ப இந்த 11 மாகாணம் கிடையாது. மாகாணத்துல இருந்து 229 பேர் போறாங்க எங்க அரசியல் நிர்ணய சபைக்கு. இந்த 565 சுதேச அரசுகள் பார்த்தோமா, இந்த 3 பேர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பக்கம் போயிடுவாங்க. மொத்தம் 70 பேர் வந்து இந்தியாவோட அந்த அரசியல் நிர்ணய சபையில இருப்பாங்க. இந்த முதன்மை ஆணையர்கள் இந்த பலுச்சிஸ்தான்லாம் கேன்சல் ஆயிடும். ஏன்னா முதன்மை ஆணையர்கள் நம்ம இந்தியா விட்டு போயிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு போயிட்டாங்கல்ல, அதெல்லாம் இது கூட சேர்ந்துருவாங்க. இப்போ மொத்தமா எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 299 பேர் தான் நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்திய அரசியல் நிர்ணய சபையில உறுப்பினரா இருக்காங்க. சரிங்களா? இதுதான் இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி 389 பேர் இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் 299 பேர் இருக்காங்க. இந்த 292 பேர்ல முஸ்லீம்களுக்கு இருப்பாங்க. அப்போ சுதந்திரம் அடையல 1947க்கு முன்னாடி. அப்போ 292 பேர்ல முஸ்லீம் லீக்கும் இருப்பாங்க. இந்த 292ல இருக்கிற முஸ்லீம் லீக் தான் பிரிஞ்சு போய் 229 இருப்பாங்க. இந்த சுதேச அரசுகள் 73 பேர்ல 3 பேர் பாகிஸ்தான் பக்கம் போயிடுவாங்க. மீதி 70 பேர் நம்ம இந்தியாவில் இருப்பாங்க. அவங்க 70 பேர் வந்து இந்திய நிர்ணய சபையில உறுப்பினர் இருப்பாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 299 பேர் இந்திய அரசியல் நிர்ணய சபையில உறுப்பினராக இருக்காங்க. சரிங்களா? அடுத்த வரைவு குழு எப்போ ஏற்படுத்துறாங்க? 1947 ஆகஸ்ட், அதே மாசம்தான், ஆகஸ்ட் 29 வரைவு குழு ஏற்படுத்தப்படுகிறது. வரைவு குழு ஏற்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இதோடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். சரிங்களா? இதுல இந்த வரைவு குழுல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 7 பேர், 6 + 1 7. சரிங்களா? மொத்தமாவே 7 பேர் தான். இந்த ஒருத்தர் வந்து தலைவர், 6 உறுப்பினர்கள். இந்த வரைவு குழுவின் உறுப்பினர்களை நீங்க எப்ப கேட்டாலுமே சொல்லணும். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலுமே இந்த வரைவு குழு உறுப்பினர்களை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப கேட்டாலுமே சொல்லணும். சரிங்களா? அவ்வளவு முக்கியமான ஒரு குழு இந்த வரைவு குழு. இப்போ அரசியல் நிர்ணய சபையில கிட்டத்தட்ட 8 பெருங்குழுக்கள் இருந்தது. 8 பெருங்குழு இருந்தது, 13 சிறுங்குழுக்கள் இருந்தது. சிறுகுழு. ஓகேங்களா? இந்த 8 பெருங்குழுல இருக்கிறது தான் இந்த வரைவு குழு. சரிங்களா? இதுல மேஜரா 7 குழு இருக்குமா, 8வது குழு நம்ம வரைவு குழு. இந்த 7 குழு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த 8வது குழுவுக்கு அனுப்புவாங்க. இந்த 13 சிறுகுழு இருக்குல்ல, இது எல்லாமே இந்த 8வதா இருக்கிற வரைவு குழுக்கு அனுப்புவாங்க. வரைவு குழு அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லா சட்ட திருத்தத்தையும் ஆராய்ஞ்சு எது திருத்தலாம், எது எழுதலாம் அப்படின்னு சொல்றது ஃபைனல் டிசிஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வரைவு குழு தான் இருக்கு. சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியமான குழு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வரைவு குழு தான். இப்போ 1947 ஆகஸ்ட் 29 வரைவு குழு ஏற்படுத்திட்டாங்க. இதோடைய தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அப்புறம் இதோட உறுப்பினர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்ஷி, டாக்டர் B.R. அம்பேத்கர், கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்ஷி, சர் சையது முகமது சாதுல்லா, அப்புறம் மாதவராவ், இந்த மாதவராவ் இருக்குல்ல, இந்த மாதவராவ் முன்னாடி ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிட்டர். சரிங்களா? இந்த கிருஷ்ணமாச்சாரிக்கும் ஒருத்தர் இருப்பாரு, கெய்தான். இந்த கெய்தான் என்ன பண்றாரு, இறந்துருவார். இந்த கெய்தான் இறந்ததுக்கு பதிலாக கிருஷ்ணமாச்சாரி வருவார். இந்த மிட்டர் வந்து அரசியல் நிர்ணய சபை விட்டு விலகிடுவார். அவருக்கு பதிலாக மாதவராவ் வருவார். இந்த மறைவுக்குழுல இருக்கிற 7 உறுப்பினர்களை நீங்க எப்ப கேட்டாலுமே சொல்லணும். இந்த டாக்டர் B.R. அம்பேத்கர், கோபால்சாமி ஐயங்கர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்ஷி, சர் சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், கிருஷ்ணமாச்சாரி. மாதவராவ் யாருக்கு பதிலாக வருவாங்க? மிட்டருக்கு பதிலாக வருவார். கிருஷ்ணமாச்சாரி கெய்தானுக்கு பதிலாக வருவாங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம வரைவுக்குழுவோட 7 பேர். இந்த டாக்டர் B.R. அம்பேத்கர் இருக்காருல்ல, இவங்க வந்து பல சிறப்பு பேர் இருக்கு. அதாவது அரசியலமைப்பின் தந்தை, நவீன மனு. இவர் வந்து மனு சரீரத்தை வந்து நம்ம அம்பேத்கர் வந்து எதிர்த்திருப்பாரு. ஆனா இருந்தாலுமே அந்த மனு போன்ற ஒரு சட்டத்தை எழுதுனால இவர் நவீன மனு அப்படின்ற கான்செப்ட் சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி.
தலைமை சிற்பி, அப்புறம் முதல் சட்ட அமைச்சர் யாரு? நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். இந்த கோபால்சாமி ஐயங்கார் இருக்காருல்ல, இந்த கோபால்சாமி ஐயங்கார் ஜம்மு காஷ்மீருக்கான விதியை ஜம்மு காஷ்மீருக்கான விதி 370 எழுதியிருப்பாரு. விதி 370 நம்ம கோபால்சாமி ஐயங்கார் எழுதியிருப்பாரு. ஏன் சார் இவர் எழுதுறான்னு கேட்டா, அம்பேத்கர் தானே எல்லாத்தையும் எழுதுறாரு, அதை விட்டுட்டு 370 மட்டும் ஏன் கோபால்சாமி ஐயங்கார் எழுதுறான்னு கேட்டா இந்த அரசியல் நிர்ணய சபை அம்பேத்கர் வந்து கோரிக்கை விடுப்பாங்க. நீங்க ஜம்மு காஷ்மீருக்கான ஒரு சிறப்பு அந்தஸ்து கூடிய ஒரு விதியை எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அம்பேத்கர் என்ன சொல்லுவாரு, எனக்கு ஜம்மு காஷ்மீருக்கான 370 அந்த விதி எழுதுறதுக்கு உடன்பாடு இல்லை, இது வந்து இந்தியாவை பிரிக்கிறதுக்கான ஒரு கருதுகோளை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 370 விதியை எழுத வந்து அவர் மறுத்துருவார். அதற்கு பதிலாக அவருக்கு அடுத்தது இருக்கிற கோபால்சாமி ஐயங்கார் இந்த விதி 370 எழுதுவார். இப்போ இந்த விதி 370 இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லை. இது எப்போ கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2019 அக்டோபர் 31 கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இந்த விதி 2019 அக்டோபர் 31 இந்த ஜம்மு காஷ்மீருக்கான விதி கேன்சல் ஆகிடும். அவர் ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிட்டாங்க. அதாவது லடாக்கையும் ஜம்மு காஷ்மீரையும் ஒரு யூனியன் பிரதேசமாக பிரித்து அறிவிச்சிட்டாங்க. மாநில அந்தஸ்து இருந்தது, தனி மாநில அந்தஸ்து இருந்தது, இப்போ இந்தியாவோட சேர்ந்து போச்சு. சரிங்களா? இதுதான் 1947 ஆகஸ்ட் 29 உருவாக்கப்பட்ட வரைவு குழு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் நிர்ணய சபையில் உள்ள உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 11 கட்டமா 11 தொகுதியை வந்து கூடியிருப்பாங்க. 11 அமர்வு நடந்திருக்கும். 11 அமர்வா இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து 11 அமர்வு கூடியிருப்பாங்க. அதாவது இதை மூணா பிரிக்கலாம். 4 அமர்வு வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி, 4 அமர்வு வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி 5வது அமர்வு, அதாவது இது ஒரு அமர்வு தான், 5வது அமர்வு சுதந்திர தினத்தன்று கூடியிருப்பாங்க 5வது அமர்வு. இதுக்கப்புறம் 6 அமர்வு பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னு. மொத்தம் 11 அமர்வு, 166 நாட்கள். மொத்தமாவே 11 அமர்வு 166 நாட்கள். இந்த 11 அமர்வு எப்போடி கூடுவான்னு பாத்தீங்கன்னா 4 அமர்வு சுதந்திரத்துக்கு முன்னாடி, 5வது அமர்வு சுதந்திர தினத்து அப்ப, 6 அமர்வு பாத்தீங்கன்னா எப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம். இப்போ இந்த சட்டம் எழுதுறாங்கல்ல, இந்த சட்டம் எழுத முதல் வாசிப்பு வந்து அரசியல் நிர்ணய சபையில வைக்கிறாங்க. அது எப்போ வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 4 1948 ஃபர்ஸ்ட் ரீடிங் போடுறாங்க. சரிங்களா? செகண்ட் ரீடிங் எப்போன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 17 முதல் நவம்பர் 15 வரை. சரிங்களா? இது எப்போ 1949 வருஷத்துல செகண்ட் ரீடிங். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரீடிங் நவம்பர் 4 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரீடிங் வந்து அக்டோபர் 17 நவம்பர் 15 வரைக்குமே செகண்ட் ரீடிங் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எழுதப்பட்ட, அதாவது இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வந்து ரெடி ஆயிடுச்சு, இப்போ ரெடியா இருக்கு. அதை எப்போ நம்ம அரசியல் நிர்ணய சபை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1949 நவம்பர் 26 அப்ப ஏத்துக்கிறாங்க. சரிங்களா? 1949 நவம்பர் 26 அப்ப இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போ இந்திய அரசியல் அமைப்பை ஏத்துக்குது. இந்த 1949 நவம்பர் 26 நம்மளால் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் அமைப்பு நிர்ணய சபையால் பார்த்தீங்கன்னா நம்ம அரசமைப்பு சட்டம் எப்போ 1946 காலகட்டத்தில் எழுத ஆரம்பிச்ச நம்ம அரசியலமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? அது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 1950, அடுத்த வருஷம் அதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போன்னு கேட்டால் நவம்பர் 26 1949. சரிங்களா? அது எப்போ ஏற்றுக்கிட்டு வந்தது நடைமுறைக்கு படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. ஓகேவா? இந்த ஜனவரி 26 ஏன் குறிப்பிட்ட நாள்ல இந்த ஜனவரி 26 நடைமுறைப்படுத்துறாங்க?
நவம்பர் 26 அன்னைக்கு ஏத்துக்கிட்டு அன்னைக்கு நடைமுறைப்படுத்திருக்கலாம்ல, இல்ல 27 நடைமுறைப்படுத்திருக்கலாம்ல, இல்ல அடுத்த மாசம் டிசம்பர்ல நடைமுறைப்படுத்திருக்கலாம்ல. அது ஏன் 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்துறாங்க? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்னா, 1929 லக்னோ செஷன் நடக்கும். லக்னோ காங்கிரஸ் மாநாடு நடைபெறும், ஐஎன்சி மாநாடு. அப்போ நம்ம ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு சுதந்திரம் சுயாட்சி கொடுத்துருங்க, பூரண சுயராஜ்யம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஆங்கிலேயர்கிட்ட கேட்பாரு. எப்போ 1930 ஜனவரி 26க்குள்ள எங்களுக்கு நீங்க பூரண சுயராஜ்யம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கிட்ட கேட்பாரு. அதனை நினைவுபடுத்தும் விதமாக தான் முதல் விடுதலை நாள். அது எப்போ கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1930 ஜனவரி 26. ஜனவரி 26 தான் பூரண சுயராஜ்ய நாள், முதல் விடுதலை நாள். எப்போ கொண்டாடப்பட்டது? 1930 தான். ராவி நதிக்கரையில நம்ம தேசிய மூவர்ண கொடி ஏற்றி வச்சு நம்ம இந்தியா வந்து விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கொண்டாடுவாரு? நம்ம ஜவஹர்லால் நேரு கொண்டாடுவார். அந்த நாளை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சது? 1947 ஆகஸ்ட் 15 கிடைச்சது. சரி, ஓகேங்களா? ஆகஸ்ட் 15 கிடைச்சது. இப்போ இந்த நாளை நினைவு கூற முடியுமா? இதுல நீங்க எங்களுக்கு ஆங்கிலேயர் போய் சொல்ல முடியுமா, நீங்க 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கொடுக்க வேணாம், 1948 ஜனவரி 26 சுதந்திரம் கொடுங்க நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியும். ஏன்னா அவங்க சுதந்திரம் தரதே பெரிய விஷயம். அப்போ அவ்வளவு பல போராட்டங்கள் கடந்து நம்மளுக்கு சுதந்திரத்தை, அந்த சுதந்திர தாகத்தை அனுபவிக்கிறதுக்காக, அந்த சுதந்திர உணர்வு அனுபவிக்கிறதுக்காக ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. இப்போ 1930 ஜனவரி 26 நினைவு கூறுன்ற வகையில தான் இந்த 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறையை படுத்தினாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சுதான் நவம்பர் 26 ஏத்துக்கிட்டாங்க. 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கையில இந்திய அரசமைப்பு புத்தகம் இருக்கு. நம்ம இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட நாடா மாறிடுச்சு. 1947 பிறகு இந்தியா யாராலுமே அசைக்க முடியாத ஒரு இறையாண்மை கொண்ட நாடா மாறி போச்சு. இப்போ இறையாண்மைனா என்ன சார் அப்படின்னு கேட்கல, புதுசா இருக்குல்ல இந்த வார்த்தை. இறையாண்மைனா என்னன்னா, எந்த ஒரு பிற நாட்டினரோ நம்ம உள் விவகாரங்கள்ல தலையிடவே முடியாது. அதான் இறையாண்மை. இறையாண்மைனா என்னன்னா, நம்ம ஒரு சுதந்திரமான நாடு. நம்ம இந்த சுதந்திரமான நாட்டுல நம்ம பர்மிஷன் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அதாவது வெளிநாட்டுல வரவங்க நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள வர முடியும், நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளியே போக முடியும். சரிங்களா? அதான் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு அப்படின்ட்டு நம்ம இந்தியாவை சொல்றோம். புரியுதுங்களா? இப்போ 1950 ஜனவரி 26 நம்ம அரசியல் சட்டம் வந்து நடைமுறைப்படுத்திட்டோம். சரிங்களா? இப்போ இந்த அரசியல் சட்ட புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ சட்ட புத்தகம் 1950 ஜனவரி 26 ஏத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஓகேவா? இந்த அரசியலமைப்பு சட்டத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முகவுரை இருக்கு. அதன்படி பார்க்கக்குள்ள 8 அட்டவணை இருக்கு. அப்புறம் 22 பகுதிகள் இருக்கு. 365 விதிகள் உள்ளன. சரிங்களா? நம்ம அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல ஒரு முகவுரை இருக்கு, 8 அட்டவணை இருக்கு, 22 பகுதிகள் இருக்கு, 365 விதிகள் இருக்கு. இது எல்லாமே எப்பன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 1950 ஜனவரி 26 சுதந்திரம் வாங்குறோம்ல, அப்ப இருந்தது எல்லாமே. அதன் பிறகு இப்போ கரண்டா இப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2025 இந்த வருஷத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு முகவரை தான் இருக்கு. அதுல எந்த மாற்றப்பாடும் கிடையாது. ஓகேங்களா? ஒரே ஒரு முகவரை இருக்கு. இந்த 8 அட்டவணை என்ன மாறிச்சுன்னு கேட்டீங்கன்னா 12 அட்டவணையா மாறி போச்சு. இப்போ இந்த 22 பகுதிகள் என்னவா மாறி போச்சுன்னா 25 பகுதிகளா மாறி போச்சு. இந்த 365 விதிகள் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ 465 பிளஸ் விதிகளா மாறி போச்சு. ஓகேங்களா? இதுதான் இந்திய அரசியல் நிர்ணய சபை அந்த புத்தகத்துல இருக்கிற கண்டென்ட். இந்த முகவரைனா என்ன? முன்னாடி பார்த்தோம்ல, நேருவின் குறிக்கோள் தீர்மானம், அதன் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டதான் இந்த முகவரைக்குன்னு தனியா கிளாஸ் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த முகவரையே ஒரு முக்கியமான பகுதி, அரசியலமைப்புல ஒரு முக்கியமான பகுதி இந்த முகவரை. அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த முகவரை பார்க்கலாம். ஓகேவா? அதன் பிறகு இப்போ இந்திய அரசியல் நிர்ணய சபை எழுதுறாங்க. அந்த புக்கு இருக்குல்ல, அது யார் எழுதுறாங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த புக்கு யார் எழுதுறாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா இவர் தான் இத்தாலி பாணியில எழுதியிருப்பாரு. யாரு? பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா அந்த புக்கை வந்து இத்தாலி பாணியில எழுதியிருப்பாரு. ஓகேவா? இந்த புக்கை வந்து 2 பேர் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. யாரு பாத்தீங்கன்னா நந்தலால் போஸ்,
நந்தலால் போஸ், ராம் குமார் சின்ஹா அப்படின்ற 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த புக்கு எழுதிட்டாங்கல்ல, இந்த புக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த புக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் ஹீலியம் நிரப்பப்பட்ட குடுவையில் இருக்கு. ஓகேங்களா? இந்த நம்ம அரசியலமைப்பு இத்தாலி பாணியில நம்ம பிரேம் பிஹாரி நரேந்திரா இருக்காரு எழுதினார்ல, அந்த புக்கு எங்க பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துல ஹீலியம் நிரப்பப்பட்ட அந்த கண்ணாடி குடுவையில இருக்கு. அதான் ஒரிஜினல். அது எந்தெந்த லாங்குவேஜ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலம் பிளஸ் ஹிந்தி. ஓகேவா? ஆங்கிலம் பிளஸ் ஹிந்தி மொழியில அங்க இருக்கு. ஓகேவா? அதன் பிறகு பார்க்கக்குள்ள நம்ம இந்திய அரசியல் நிர்ணய சபைன்னு பார்த்தல, அந்த அரசியல் நிர்ணய சபையோட சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா யானை. சின்னம் என்ன? யானை. ஓகேவா? அதன் பிறகு பார்க்கக்குள்ள நம்மளுக்கு 1949 நவம்பர் 26 அரசியல் நிர்ணய சபையில் நம்ம அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ நம்ம இந்தியாவில் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா யார் கையெழுத்து போடணும்? யார் கையெழுத்து போட்டா ஒரு மசோதா வந்து சட்டமா மாறும் அப்படின்னு பார்க்கல. ஒரு சட்டம் வந்து மசோதா மாறுறதுக்கு குடியரசுத் தலைவர் கையொப்பம் மிக மிக அவசியம். அந்த குடியரசுத் தலைவர் கையொப்பம் இருந்தா மட்டும்தான் அந்த மசோதா சட்டமா மாறும். இப்போ நம்ம அரசியல் நிர்ணய சபையில சட்டத்தை கொண்டு வந்துட்டோம். அப்ப இதை நடைமுறைப்படுத்தணும், ஏத்துக்கிட்டாங்க. இது நடைமுறைப்படுத்தணும், அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ யார் கையெழுத்து போட்டா அது நடைமுறை படுத்தப்படும் கேட்டா நம்ம குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும். அப்போ நம்ம 1949 காலகட்டத்தில் குடியரசுத் தலைவர் இருக்காரா? இல்ல. அப்போ நம்ம ஒரு குடியரசுத் தலைவரை நியமிக்கணும், உருவாக்கணும். அப்ப அந்த குடியரசுத் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் நிர்ணய சபை பார்த்தோம்ல, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அவர் தான் நம்ம அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவரா ஏத்துக்குது. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 24. ஓகேவா? குடியரசுத் தலைவரா யாரை ஏத்துக்குது? நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை குடியரசுத் தலைவரா ஏத்துக்கிறாங்க. இதுதான் முதல் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். இந்த 1950 ஜனவரி 24 இன்னொரு விஷயம் நடக்குது. அது என்ன பாத்தீங்கன்னா தேசிய கீதத்தை ஏத்துக்கிறாங்க. தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த 1950. இப்போ நம்ம தேசிய கொடி எப்போ ஏத்துக்கிட்டாங்கன்னு பார்க்கக்குள்ள 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சு போச்சு. சுதந்திரம் கிடைச்சா நம்மளுக்கு ஒரு கொடி தேவையில்ல. அந்த கொடியை யாரு வடிவமைக்கிறாங்க பாத்தீங்கன்னா வேலூரை சேர்ந்த பெங்காலி வெங்கையா அப்படின்றவரு நம்ம தேசிய கொடியை வடிவமைக்கிறார். அந்த வடிவமைச்ச தேசிய கொடி 1947 ஆகஸ்ட் 15 கொடி ஏத்தணும். நம்ம சுதந்திரம் அடைஞ்சு போயிட்டோம், நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கொடி வேணும்ல. அது எப்போ ஏத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்போ ஏத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 ஜூலை 22 நம்ம தேசிய கொடி ஏத்துக்கிறாங்க. தேசிய கொடி. ஓகேவா? அப்போ தேசிய கொடி 1947 ஜூலை 22 ஏத்துக்கிறாங்க. குடியரசுத் தலைவரா எப்ப ஏத்துக்கிறாங்க? ராஜேந்திர பிரசாத் எப்ப ஏத்துக்கிறாங்க? 1950 ஜனவரி 24 ஏத்துக்கிறாங்க. அதை 1950 ஜனவரி 24 தேசிய கீதத்தையும் ஏத்துக்கிறாங்க. ஓகேவா? இத்தனையும் ஏத்துக்கிட்டு நம்ம குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் வந்துட்டாரு. அவர் வந்து எப்போ சைன் போட்டு நடைமுறைப்படுத்துறாரு பாத்தீங்கன்னா ஜனவரி 26 1950 இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபை அந்த ஏற்றப்பட்ட சட்டம் நடைமுறை வந்து போச்சு. ஓகேவா? இப்ப நம்ம கொஞ்சம் பின்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்க்கக்குள்ள இந்த நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அரசியல் அமைப்பு சட்ட புத்தகம் எவ்வளவு போராட்டத்துக்கு பின்னாடி நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கக்குள்ள எப்போ 1922 காலகட்டத்திலே ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஃபைட். அப்போ 1922 ஆரம்பிச்சு நம்ம 1927 லார்ட் பெர்கன் குட்டி என்ன சொல்லுவாரு, உங்களுக்கு இந்தியர்கள்லாம் தகுதி இல்லப்பா அரசியல் அமைப்பு எழுத, நீங்களே வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரா. அதன் பிறகு என்ன பண்ணுவோம், நம்ம ஜவஹர்லால் நேருடைய தந்தை மோதிலால் நேரு 1928 7 அம்ச கொள்கை வெளியிடுவார்னு பார்த்தோமா, அப்ப ஆரம்பிச்சது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1934 நம்ம எமன் ராய் என்ன சொல்லுவாரு, எங்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் எழுத அரசியல் நிர்ணய சபை ஒன்று வேணும், அதை நீங்க உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யார்கிட்ட கேட்பாங்க? ஆங்கிலேயர் தான் நம்ம எமன் ராய் ஃபர்ஸ்ட் கோரிக்கை வைப்போம். அதுக்கப்புறம் 35 காலகட்டத்தில் காங்கிரஸ் வந்து அடித்தளம் அமைக்கும் அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்துறதுக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1936 பாசிப்பூர் மாநாட்டில் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா தீர்மானம் கொண்டு வரும். எதனால எங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை வேண்டும், நீங்க ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 38 நம்ம நேரு என்ன பண்ணுவோம், வயது வந்தவர் வாக்குரிமை அடிப்படையில் நாங்களே எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விடுவார். அதன் பிறகு 1939 காந்தியடிகள் ஹரிஜன் பத்திரிகையில் ஒரே வழி அப்படின்ற கட்டுரை எழுதி அரசியலமைப்பு கடந்து வந்த பாதையெல்லாம் ஒரு கட்டுரையை வெளியிடுவார். ஓகேவா? அப்போ திரும்ப 1940 லெனினுக்கு அறிக்கை வரும். அதில் ஆகஸ்ட் ஆஃபர் கொடுப்பாங்க. அதன் பிறகு பார்க்கலாம் 1946 காலகட்டத்தில் அமைச்சரவை தூதுக்குழு வரும். அமைச்சரவை தூதுக்குள்ள 3 பேர் இருப்பாங்க. யாரு? ஏவி அலெக்சாண்டர், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், அப்புறம் ஸ்பெத்தி கிளாரன்ஸ். இவங்க 3 பேரும் இருப்பாங்க. அவங்க சொன்ன அடிப்படையில் தான் நம்ம இந்தியாவில்
இடைக்கால அரசு ஏற்படுத்தப்படும். அந்த இடைக்கால அரசு ஏற்படுத்தின உடனே அரசியல் நிர்ணய சபை ஏற்படுறதுக்கு பர்மிஷன் தந்து டிசம்பர் 6 1946 அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்துவாங்க. அதன் பிறகு முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 கூடும். தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பிரெஞ்சு முறைப்படி தேர்ந்தெடுப்பாங்க. அவர் முன்மொழிஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே பி கிருபாலனி அவங்களோட பார்த்தோம். அதுக்கப்புறம் டிசம்பர் 10 அவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் 1946 டிசம்பர் 11 நிரந்தர தலைவரை ஏற்றுக்கிறதுக்கு 2வது கூட்டம் நடைபெறும். அது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராகவே ஏற்றிருந்திருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு துணையா 2 பேர், அதாவது ஹஜ்சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி இருப்பாங்க. அவங்க கூட சட்ட ஆலோசகர், அதாவது அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக யார் இருப்பாங்கன்னா BN ராவ் இருப்பாரு. 1934 பார்த்த MN ராய் வேற, இப்ப பாக்குற 1946 பாக்குற BN ராவ் வேற. ஓகேவா? அதுக்கப்புறம் அவருடைய செயலாளர் ஒருத்தர் இருப்பார், SN முகர்ஜி அப்படின்றவங்க இருப்பாங்க. இவங்க தான் அந்த அரசியல் நிர்ணய சபையோட ஒரு முக்கியமான அங்கத்தினராக இருப்பாங்க. அதாவது இந்த அரசியல் நிர்ணய சபையில மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ 389 பேர் இருந்தாங்க ஆரம்பிக்கக்குள்ள, அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பேர் இருக்காங்க? 299 பேர் இருக்காங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி நல்லா நோட் பண்ணிங்க. இந்த நம்ம 1950 ஜனவரி 26 அரசியல் நிர்ணய சபையா ஏத்துக்கிறாங்கல்ல, அதாவது 1949 ஜனவரி 26 1949 நவம்பர் 26 நம்ம சட்ட புத்தகம் இந்த அரசியல் நிர்ணய சபையால் ஏத்துக்கிறாங்கல்ல. அப்போ கையெழுத்து போட்டு ஏத்துக்கணும்ல. எத்தனை பேர் வந்து அதான் அரசியல் நிர்ணய சபை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு கையெழுத்து போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 299 பேர் இருந்தாங்களா. 299 பேர்ல 284 பேர் அரசியல் நிர்ணய சபையை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறாங்க. அப்போ மீதி 15 பேர் எங்க போனாங்க அப்படின்னா, இந்த 5 பேர் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடல, ஏத்துக்கல. மீதி 10 பேர் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கலாம், அவங்க இறந்து போயிருக்கலாம். ஓகேவா? ஆக மொத்தம் 284 பேர் மெஜாரிட்டியா சைன் போட்டு நாங்க இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை எங்களுக்கு நாங்களே வழங்கி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 284 பேர் சைன் போட்டாங்க. இதோட பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 15 பேர் இருக்காங்க. பெண் உறுப்பினர்கள் மட்டும் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில 15 பேர் இருக்காங்க. இப்போ அரசியலமைப்பு அந்த நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த சட்ட புத்தகத்தை எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சில விவாதம்லாம் நடைபெறும் அதுல. ஓகேவா? அப்போ விவாதம் நடைபெறக்குள்ள மொத்தம் எத்தனை சட்ட திருத்தம் முன் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 2473 திருத்த விதிகளை முன் வச்சிருப்பாங்க. அப்படி இந்த 2473 திருத்த விதிகள் முன் வச்சுதான் 365 பிளஸ் அப்படின்ற விதிகள் வந்திருக்கும். ஓகேவா? மேஜர் ரோல் யாரு நம்ம பார்த்தோம். 1947 ஆகஸ்ட் 29 உருவாக்கப்பட்ட வரைவு குழு பார்த்தோம். டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையேற்று வரும்போதல்ல அவருடைய அந்த வரைவு குழுவுடைய மெஜாரிட்டி வேலை தான் இந்த திருத்த விதிகளை மாற்றி அமைச்சு நமக்கு காலப்போக்கில் கொண்டு வந்து 365 விதிகளை சேர்த்து வச்சிருக்காங்க. அப்போ 1950 காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட சட்ட புத்தகம் தான் இப்போ 2025 வரைக்குமே நமக்கு அதே புக்கு தான். அரசியலமைப்பு புக்குல எந்த மாற்றமும் இல்லாத அதே புக்கு தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா இடையில சட்ட திருத்த விதிகள் வந்து மாற்றம் வந்துகிட்டு தான் இருக்கு. அது அவங்களே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஓகேவா? நீங்க காலத்துக்கு ஏற்றவரை 368 விதியை பயன்படுத்தி நீங்க சட்டத்தை திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதன் அடிப்படையில் இப்போ வந்து நம்ம சட்ட திருத்தம் மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ 104 சட்ட திருத்தத்துக்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த சட்ட திருத்தம் நம்ம முக்கியமான என்னன்ட்டு பின்னாடி வர வகுப்புல நல்லாவே பார்க்கலாம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்திய நிர்ணய சபையில இந்திய அரசியல் நிர்ணய சபை நம்ம சட்ட புக் எழுதிச்சுல, சட்ட புத்தகம் அரசியலமைப்பு புத்தகம் இருந்துச்சுல, அரசியலமைப்பு புத்தகம், இதற்கு இந்த புத்தகம் எழுத எத்தனை நாடுகளுக்கு போய் புத்தகம் எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மேல 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மேல போய் புத்தகம் எழுதிருக்காங்க. அப்புறம் இந்த புக்கு எழுதுறதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு பாத்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய் 64 லட்சம் ரூபாய் செலவாச்சு இந்த புக்கு எழுதுறதுக்கு. ஓகேவா? அப்புறம் இந்த புக்கு எழுதுறதுக்கு எத்தனை நாள் செலவாச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள் 18 மாதம். ஓகேவா? 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள் இந்த புக்கு எழுதுறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ 1946 இருந்து கிட்டத்தட்ட 1949 நவம்பர் 26 வரைக்குமே. ஓகேவா? கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு 64 லட்சம் ரூபாய் செலவாச்சு. மோஸ்ட்லி எங்க இருந்து எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டத்துல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். அது இல்லாத மோஸ்ட்லி எந்த நாட்டுல இருந்து எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்கோம். இங்கிலாந்துல இருந்து நம்ம இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்திருக்கோம் மோஸ்ட்லி. ஓகேங்களா? நம்ம கிட்டத்தட்ட எப்போ ஆரம்பிச்சாங்க இந்த அரசியல் நிர்ணய சபைக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து வந்தது, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க முடிஞ்சது அப்படின்றத நம்ம தெளிவாவே பார்த்துட்டோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டும் முக்கியமானது. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்காம நீங்க அடுத்த கிளாஸ் பார்க்கக்குள்ள உங்களுக்கு எதுவுமே புரியாது. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் முக்கியம். ஓகேவா? இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அந்த புக்ல என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி கிரிட்டிசிசம், அதாவது அதோடைய
கேலி கிண்டல் என்னன்னு அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துடைய கிரிட்டிசிசத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1946 உருவாக்கியிருப்பாங்கல்ல அரசியல் நிர்ணய சபை. நம்ம இப்ப இறையாண்மை கொண்ட நாடு அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, 1946 நீங்க எப்போ சுதந்திரம் வாங்கினீங்க? அப்பெல்லாம் நீங்க சுதந்திரம் வாங்கல. அப்ப ஆங்கிலேயர் கண்ட்ரோல்ல தானே இருந்தீங்க. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தானே அரசியல் நிர்ணய சபை. அப்ப எப்படி நீங்க இறையாண்மை கொண்ட அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. அதுல மோஸ்டா யார் இருந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா ஐஎன்சி மெம்பர் இருந்திருப்பாங்க. ஐஎன்சில யார் இருந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள், அதாவது லாயர்ஸ் தான் நிறைய இருந்திருப்பாங்க. அது ஏன் நம்ம அரசியலமைப்போட புக் பாத்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப பெரிய புக்கு இது, நீளமான புக் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு புத்தகம். அது ஏன் நீளமாச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய லாயர்ஸ் இருந்தாங்க. லாயர்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில, அவங்களுக்கு தேவையான மொழியில நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி வச்சதுனால நம்ம புக்கு பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வரைவு குழு இந்த சட்ட புத்தகத்தை எழுதுறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிச்சு. அதாவது 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கிச்சு இந்த சட்ட புத்தகத்துக்கு எழுதுறதுக்கு. ஓகேவா, இது ரொம்ப காலம் எடுத்ததுனால இது டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது மேஜரா 1935 சட்டத்துல கிட்டத்தட்ட 60% அதுல இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா, 1935 இந்திய அரசு சட்டம் வந்து பார்த்தோம்ல, அதுல இருந்து 60% எடுத்திருக்கோம். இப்போ நம்ம 60க்கும் மேற்பட்ட நாட்டுல இருந்து சட்டம் எடுத்திருக்கோம்ல. அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்ல எங்க இருந்து எடுத்துருக்கோம் பார்த்தா இங்கிலாந்துல இருந்தா எடுத்திருக்கோம். அதிகபட்சம் இங்கிலாந்துல இருந்தா எடுத்திருக்கோம். அப்போ நீங்க அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அதுல ஒரு விவாதம் ஒன்று போயிட்டு இருக்கு. ஓகேவா, இதுதான் நம்ம அரசியல் அமைப்போட ஒரு மேலோட்டமான கிரிட்டிசிசமா இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம அரசியல் அமைப்பு கடந்து வந்த பாதைகள் அனைத்தையுமே பார்த்துறோம். அதாவது 1927 ஆரம்பிச்சு லார்ட் பெர்கன்வுட்ல இருந்து ஆரம்பிச்சு 1950 ஜனவரி 26 அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கிட்டு நடைமுறைப்படுத்தின காலம் வரைக்கும் நம்ம தெளிவாகவே பார்த்துட்டோம். ஓகேவா, இப்போ ஒரு ரிவிஷன். நீங்கள் இந்த கிளாஸை கொஞ்சம் லென்த்தாக தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா நான் போர்டில் எழுதி போட்டு சொல்லலை, அப்படியே எழுதிக்கிட்டே சொல்கிறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம். உங்களுக்கு நீங்கள் எப்படி நடத்தணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் எப்படி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. போர்டில் எழுதி போட்டு அதை அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா, இல்லை இப்போ கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் எப்படி கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இதை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நிறைய பேர் டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு தான் இருப்பாங்க. நானுமே சரி தான், டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் தான். ஓகேவா, இதில் எதுவுமே மறைக்கிறது கிடையாது. நானும் டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் தான். ஒரு ஆஸ்பிரண்ட் இன்னொரு ஆஸ்பிரண்ட்டுக்கு சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குல்ல. அதன் அடிப்படையில் தான் நான் இப்போ இந்த சேனலில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஓகேவா, வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த போல் தமிழ் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான அறிவிப்பு விரைவில் நாங்கள் அறிவிக்கிறோம். ஓகேங்களா, மீண்டும் ஒரு வகுப்புடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.